குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி தினசரி 5 எளிய வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கற்றுக்க போகிறோம். அதில் ஹிந்தியில் ரோஜ் 5 சரல் வாக்கிய, டெய்லி 5 சிம்பிள் சென்டென்சஸ், தினசரி 5 வாக்கியங்கள், தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம், இங்கிலீஷ் இதெல்லாம் கற்றுக்க போகிறோம். இந்த தமிழில் நான் பள்ளிக்கு செல்கிறேன் இருக்கு இல்லையா, நான் பள்ளிக்கு செல்கிறேன். ஹிந்தியில் மைம் ஸ்கூல் ஜாத்தா ஹூம், மைம் ஸ்கூல் ஜாத்தி ஹூம். ஒரு பாய் லடுக்கா சொல்லும்போது, பையன் சொல்லும்போது மைம் ஸ்கூல் ஜாத்தா ஹூம் சொல்லணும். ஒரு பெண் லடுக்கி சொல்லும்போது, கேர்ள் சொல்லும்போது மைம் ஸ்கூல் ஜாத்தி ஹூம் சொல்லணும். ஐ கோ டு ஸ்கூல். சரியா? இதை இன்றைக்கி நம்ம எழுதி பழகலாம். சரியா? மைம் ஸ்கூல் ஜாத்தா ஹூம், இது மா, இது போட்டு புள்ளி வச்சு இது மைம், மைம் ஸ்கூல், ஸ்கூல் ஜாத்தா, ஜாத்தா ஹூம், இது புள்ளி ஹோம். சரியா? மைம் ஸ்கூல் ஜாத்தா ஹூம், இது மைம், மைம் மா போட்டு மேலே ரெட்டுக்கும் போட்டு ஒரு புள்ளி மைம் ஸ்கூல். இது எந்த சா அப்படின்னா, இந்த சா இருக்கு இல்லையா, இது வடமொழி சா. இது மெய்யெழுத்தாகும் போது இப்படி போகணும், ஆஃப் லெட்டர், அதான் இது சா. ஸ்கூல் இது ஃபஸ்ட்டு கா, ஃபஸ்ட்டு கா, கா கி கி கூ, கூ இருக்கு இல்லையா, கூ. இது லா, இது லா, ஸ்கூல். ஜாத்தா ஹோம், ஜா இது ஃபஸ்ட்டு ஜா, ஜா தா ஹோம், ஹோம். இந்த ஹா இருக்கு இல்லையா, ஹா, அதுதான் இது. இது போட்டு மேலே நிலா மாதிரி போட்டு ஒரு புள்ளி இருக்குது, ஹோம். மைம் ஸ்கூல் ஜாத்தா ஹோம். ஓகே, இப்போ அடுத்தது பார்ப்போம். இதுவே ஜாத்தி ஹூம், ஒரு பெண் சொல்கிறதுன்னா மேலே இப்படி ஜாத்தி ஹூம், ஜாத்தி ஹூம் அப்படின்னு எழுதணும். மைம் ஸ்கூல் ஜாத்தா ஹூம், பெண் சொல்லும்போது ஸ்கூல் ஜாத்தி ஹூம். ஓகே, இப்போ அடுத்தது பார்க்குமா. இதுதான் ஐ கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு செல்கிறேன். மைம் ஸ்கூல் ஜாத்தா ஹூம், பையன் சொல்லும்போது, லடுக்கா சொல்லும்போது மைம் ஸ்கூல் ஜாத்தி ஹோம், பெண் சொல்லும்போது, லடுக்கி சொல்லும்போது ஐ கோ டு ஸ்கூல் இங்கிலீஷில். ஓகே, இப்போ அடுத்தது பார்ப்போம். இது என் புத்தகம், இது என் புத்தகம். யஹ் மேரி கிதாப் ஹை, திஸ் இஸ் மை புக், திஸ் இஸ் மை புக், திஸ் இஸ் மை புக். இது என் புத்தகம். ஹிந்தியில் யஹ் மேரி கிதாப் ஹை, திஸ் இஸ் மை புக். யஹ் எப்படி போன பார்க்குமா, ய போட்டு ஹா, யஹ், மா மேலே ஒத்துக்கொம்பு, மேலே மா போட்டு மேலே ஒத்துக்கொம்பு, ர இது மேரி, மேரி இது ஃபஸ்ட்டு கா போட்டுட்டு இப்படி இந்த பக்கம் எடுத்தா கி, இது ஃபஸ்ட்டு தா, கால் வாங்கணும், தா, இப், பா போட்டு நடுவில் ஒரு கோடு, இது கிதா, கிதா, இது யஹ் மேரி கிதா ஹை, ஹை, இது புள்ளி, யஹ் மேரி கிதாப் ஹை, யஹ் மேரி கிதாப் ஹை, இது என்னுடைய புத்தகம். சரியா? யஹ் மே, மா போட்டு மேலே ஒத்துவம் போட்டு ரா போட்டு இந்த பக்கம் எழுதணும். கிதாப் ஹை ஃபஸ்ட்டு கா, ஃபஸ்ட்டு தா, தேர்டு பா, கிதாப் ஹை மேரி கிதாப் ஹை. சரியா? தேர்டு என்ன இருக்குது, எனக்கு பால் பிடிக்கும், எனக்கு பால் பிடிக்கும். முஜே தூத் பசந்த் ஹை,
ஐ லைக் மில்க். முஜே எப்படி எழுதுன்னு பார்க்குமா? மா போட்டுட்டு இப்படி போட்டால் மூ. மா போட்டு இப்படி போட்டால் மூ. ஜே மேலே ஒத்த கொம்பு, மேலே ஒத்த கொம்பு. முஜே முஜே முஜே. ஜா ஜா படிக்கிறோம் இல்லையா, அந்த ஜா. முஜே தூத். தா இப்படி போட்டால் து. இது ஃபோர்த்து தா. ஃபோர்த்து தா. தூத். தூ. பசந்த் ஃபஸ்ட் தா. ப இந்த வடமொழி சா. ச மேலே ஒரு புள்ளி வைக்கணும். இன்த்து தேர்டு தா. பசந்த். ஹை. ஹை. மு ஜே து இத். து ப ச இத் ஹை. பசந்த் ஹை. முஜே எனக்கு பால் பிடிக்கும். ஐ லைக் மில்க். இது இப்படி எழுதி பழகணும். இப்போ ஃபோர்த்து, இன்று நல்ல நாள். ஆஜ். ஆஜ்னா இன்று. ஆஜ் அச்சா தின் ஹை. அச்சானா நல்ல, தின்னா நாள். இன்று நல்ல நாள். டுடே இஸ் எ குட் டே. அப்போ இன்று ஆ போடணும். ஆ தேர்டு ஜா. ஆஜ். ஆஜ்னா இன்று, டுடே. ஆஜ் அச்சா. ஆ இந்த ஃபஸ்ட்டு சா மெய்யெழுத்தாகும்போது இப்படி போடணும். இஜ். இது எப்படின்னு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு சா, இது மெய்யெழுத்தாகும்போது இப்படி ஆஃப் லெட்டராக போடணும். அச்சா. அச்சா இது. அச்சா தின். த இப்படி போட்டால் தி. இது இன். தின் ஹை. ஹை நீங்கள் கடைசியில் எல்லாத்துக்கும் போடுறது தான். ஹை. ஆஜ் அச்சா தின் ஹை. இன்று நல்ல நாள். டுடே இஸ் எ குட் டே. ஆ இச் அ இச் சா அச்சா தி இன் ஹை. சரியா? ஆஜ் அச்சா தின் ஹை. அடுத்தது, நான் என் நண்பருடன் விளையாடுகிறேன் அப்படின்னு இருக்கு இல்லையா. நான் அப்படிங்கும்போது மை அப்னே दोस्त के साथ. दोस्त के साथ खेलता है. खेलती हूँ खेलता हूँ. போடணும். நான் என் நண்பருடன் விளையாடுகிறேன். ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்டு. இப்போ நான் மா போட்டு மேலே ரெட்டை கொம்பு போட்டு பக்கத்தில் புள்ளி வச்சா மைன். நான் நான் என் நண்பருடன். இந்த கேசாத் அப்படின்னா உடன் வரும். கேசாத்னா தோஸ்து கேசாத் அப்படின்னா நண்பருடன். என் நண்பருடன். அப்னே நே மேலே ஒத்த கொம்பு. அப்னே அப்னே. நான் என் நண்பருடன். நண்பர்னா தோஸ்து, இந்த கேசாத்னா உடன். அப்போ நண்பருடன் வரேன். பக்கத்தில் கால் வாங்கி இப்படி போட்டால் தூ. இஸ் தோஸ். இத் தோஸ்து. தோஸ்து தோஸ்த். கே ஃபஸ்ட்டு போட்டு மேலே ஒருத்தரம் போட்டால் கே. दोस्त के साथ. साथ साथ दोस्त के साथ खेलते हैं. खेलती हूँ खेलता हूँ. இந்த செகண்ட் போட்டு மேலே ஒத்துக்கும் போட்டால் கே. இல் தா. நிறைய எழுத முடியல, இங்கே எழுதுகிறேன். செகண்ட் கே
இது தா போட்டு கால் வாங்கணும். கேள்தா. ஹூம் போடணும். கேள்தா ஹூம். ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்டு. கேள்தி ஹூம். பெண்ணுக்கு இந்த இங்கே பாருங்கள். செகண்ட் கா மேலே தூண்டா கே லா தா. இது கேள்தா ஹோம். பெண் சொல்லும்போது கே தீ போடணும். தா போட்டு இப்படி இருக்கணும். எழுத்தி ஹோம். எழுத்தி ஹோம். சரியா? இப்படி தான் எழுதி பழகணும். எனக்கு இந்த போர்டில் வந்து எழுதுறதுக்கு அவ்வளோதான். இப்போ எழுதி காட்டுறேன் பாருங்கள். செகண்ட் க மேலே ஒத்துக்க மாட்டேன் கே லா தா போட்டால் வீழ்த்தா. இது வந்து பெண்ணுக்கு வந்து செகண்ட் கா போட்டு லா போட்டு தி எழுத்தி ஹூம் எடுக்கணும். சரியா? ஓகே. இப்படி எழுதி பழகுங்க. தினசரி 5 வாக்கியங்கள் நம்ம தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ரெண்டுலேயும் வந்து தெரிஞ்சிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள். மூன் லேர்னிங் டீச்சர்ஸ் நடத்தும் தினசரி 5 எளிய வாக்கியங்கள். ரோஜ் 5 सरल वाक्य. डेली 5 सिंपल सेंटेंसेस. தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ். நான் பள்ளிக்கு செல்கிறேன். मैं स्कूल जाता हूँ, जाती हूँ. I go to school. இது என் புத்தகம். यह मेरी किताब है. This is my book. எனக்கு பால் பிடிக்கும். मुझे दूध पसंद है. I like milk. இன்று நல்ல நாள். आज अच्छा दिन है. Today is a good day. நான் என் நண்பருடன் விளையாடுகிறேன். मैं अपने दोस्त के साथ खेलता हूँ, खेलती हूँ. I play with my friend. சரியா? இதை எழுதி பழகி படிச்சிங்க. அடுத்த வகுப்பில் 5 சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே. தன்யவாத்.